ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ண, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி மைசூர் ஸ்டைலில் ஒரு சூப்பரான உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். காலையிலேயே 1 கப் அளவு கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 முறை வாஷ் பண்ணிக்கோங்க. மதியமெல்லாம் ஊறியாச்சு, நல்லா ஊறிடுச்சு. வாங்க செய்யலாமா? தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச பூண்டு இடித்து போடுங்க, கட் பண்ணி போடாதீங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் மட்டும் சேருங்க. கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி, வெங்காயத்தை விட தக்காளி அதிகமாக இருக்கணும். நல்ல பழமான தக்காளியாக சேர்த்துக்கோங்க. எப்போவுமே குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் குறிப்பு, சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும், நல்லா குழஞ்சி வரணுங்க தக்காளி. இப்போ மூடி போட்டுடலாம். பார்த்துடலாமா எப்படி இருக்குன்ட்டு? நல்லா குழஞ்சி போச்சு பாருங்கள். சரி, இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா 2ஆக உடச்சி சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் ஒரு பச்சை மிளகா மட்டும் நான் சேர்க்குறேன். 2ஆக உடச்சி சேர்க்குறேன். அந்த ஃப்ளேவர் கிடைச்சா நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி குறைவுதான், இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுப்போம். நம்ம வதக்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து முடிக்கலாம். மூடி வச்சுட்டு கொதிச்சிடுச்சு பார்த்தீங்களா? இப்போது தேவையான அளவு நம்ம கரைச்சி வச்ச புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் சேர்த்து இப்போ என்ன பண்ணலான்னு கலந்து விட்டுக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கு. ஏன் இங்கே எண்ணெய் சூடாகிட்டுருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா போக போக தெரியும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லி இலையும் போட்டுக்கிறேன். இப்போ இடையில போட்டோன்னா நல்ல ஃப்ளேவர் வாசமாக இருக்கும் குழம்பு, அதனால் இடையில போடுறேன். இங்கே உருண்டை ரெடியாக பண்ணி வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி சின்ன பீஸாக கட் பண்ணி செஞ்சிட்டேன். இதிலையே வெறும் உருண்டையாக போடுறதை விட இப்படி சேர்த்து போட்டோன்னா சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ அதில் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சமாக பொரிஞ்ச பிறகு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். முழுசாக பொரிய விடக்கூடாது, ஏன்னா இதில் தனித்தனியாக கடலைப்பருப்பு வெளியே வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஐடியா எப்போவுமே நான் பண்ணுறது. ஸோ இதிலேருந்து எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் விடக்கூடாது. போட்டுட்டு எல்லா பக்கமும் கூடிடுச்சா பார்த்து எடுத்து இப்போ குழம்புல விட்டு கலந்து விடலாம். முழுக்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ரொம்ப லோலேயும் இருக்கக்கூடாது, ஹைலேயும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது நம்ம மாவு பிசைஞ்சு பார்த்திங்களா, அந்த கிண்ணத்துலேயே கொஞ்சம் தண்ணி விட்டோன்னா அதை கலந்து ஊற்றினாலே போதும். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு இல்லையா? எடுத்து பார்த்துடலாமா? சூப்பராக வாசமாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது உருண்டை குழம்பு. அந்த எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு உருண்டையும். அது பார்த்தாலே தெரியுங்க உருண்டை வெந்துடுச்சா இல்லையான்றது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் லாஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கலாம். ஆனால் தேங்காய் இல்லாமலே குழம்பு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இது போல் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள்.